அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பிராணாயாமத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். பிராணாயாமம் என்றால் என்ன? பிராணாயாமம் என்றால் மூச்சுக்காற்று என்று பொருள். பிராணன் யாமம். பிராணன் என்றால் மூச்சுக்காற்று, யாமம் என்றால் கட்டுப்படுத்துதல், மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்துதல் என பொருள்படும். பிராணாயாமம் என்றால் நம்முடைய மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்துதல். நாம் இன்று பார்க்க போகும் ஒரு வகை பிராணாயாமம் அனுலோம் விலோம் பிராணாயாமம். அனுலோம் விலோம். அனுலோம் என்றால் மூச்சு காற்றை உள்ளே இழுத்தல், விலோம் என்றால் மூச்சு காற்றை வெளியேற்றுதல் என்று பொருள். இதன் செய்முறை நம்முடைய வலது கையில் ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரலை மடக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய கட்டை விரல் கட்டை விரலை வலது பக்க நாசியில் வைத்துக்கொண்டு இடது பக்கம் வழியாக மூச்சை உள்ளே இழுத்து இடது பக்கத்தை மூடி வலது பக்கம் வழியாக மூச்சுக்காற்றை வெளியேற்ற வேண்டும். இப்பொழுது வலது பக்கம் வழியாக மூச்சை எடுத்து இடது பக்கம் வழியாக வெளியேற்ற வேண்டும். இதே போல் இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் வழியாகவும் வலது பக்கம் எடுத்து இடது பக்கம் வழியாகவும் மூச்சுக்காற்றை வெளியேற்று கொண்டிருக்க வேண்டும். 20 முறை இடது பக்கம் எடுத்து வலது பக்கம், வலது பக்கம் எடுத்து இடது பக்கம் ஒரு முறை, இதே போல் 20 முறை இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் எப்படி அந்த பயிற்சி மேற்கொள்வது என்று உங்களுக்கு விளக்கப் போகிறேன். முதலில் வலது பக்கத்தை நான் அடைத்து கொண்டிருக்கிறேன். இடது பக்கம் வழியாக மூச்சை உள்ளே இழுக்கப் போகிறேன். இழுத்தவுடன் இடது பக்கத்தை மோதிர விரலால் மூடிக்கொண்டு வலது பக்கத்தை திறந்து வலது பக்கம் வழியாக மூச்சுக்காற்றை வெளியேற்றுதல். இப்பொழுது வலது பக்கம் மூச்சு எடுக்க வேண்டும், இடது பக்கம் வெளியேற்ற வேண்டும். இடது பக்கம் எடுக்க வேண்டும், வலது பக்கம் வெளியேற்ற வேண்டும். வலது பக்கம் எடுக்க வேண்டும், இடது பக்கம் வெளியேற்ற வேண்டும். இதேபோல் 20 தடவைகள் இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதை எப்பொழுது செய்யலாம்? காலையில் எழுந்தவுடன் காலை கடன்களை முடித்துக்கொண்டு ஒரு அமைதியான காற்றோட்டம் உள்ள இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய வயிறு எம்டியாக இருக்க வேண்டும். நாம் எதையும் உட்கொள்ளாமல் இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இந்த பயிற்சியை மேற்கொள்வதால் ஏற்படக்கூடிய பயன்கள் நம்முடைய மூளையில் ஏற்படக்கூடிய நினைவாற்றலை அதிகரிக்கிறது. மூளையை அமைதிப்படுத்தப்படுகிறது. இந்த பயிற்சியை மேற்கொள்வதால் நம்முடைய மூளை அமைதிப்படுத்தப்படுகிறது. மிகவும் முக்கியமான ஒன்று இந்த பயிற்சி. மனசோர்வு ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கிறது.
முக்கியமான ஒன்று, ஞாபக மறதி நமக்கு ஏற்படாமல் நம்முடைய அறிவுத்திறனை மேம்படுத்தப்படுகிறது இந்த பயிற்சி. மீண்டும் ஒருமுறை நான் உங்களுக்கு கூறுகிறேன். அனுலோம் விலோம் பிராணாயாமம். அனுலோம் என்றால் மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்தல். விலோம் என்றால் மூச்சுக்காற்றை வெளியேற்றுதல் என்று பொருளாகும். செய்முறை: நம்முடைய வலது கையில் ஆள்காட்டு விரல் நடுவிரலை மடக்கிக் கொண்டு கட்டை விரலால் வலது பக்கத்தை அடைத்துக்கொண்டு இடது பக்கம் வழியாக மூச்சை உள்ளே எடுத்து வலது பக்கம் வெளியேற்ற வேண்டும். வலது பக்கம் எடுத்து இடது பக்கம் வெளியேற்ற வேண்டும். இந்த பயிற்சியை தினந்தோறும் மேற்கொள்ள வேண்டும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன்.